ஐயோ கடவுளே, அப்பவே அத்தை கீழே வழுக்கி விழுந்தாங்க. இப்ப என்னன்னா அர்ஜுனுக்கும் இப்படி ஆயிருக்கே. என்ன நடக்குது? ஏற்பட போற பிரச்சனைக்கு அறிகுறியா இருக்குமா இது? அந்தந்த நேரத்துல கத்து கொடுக்க வேண்டிய சரியான பாடத்தை கத்து கொடுத்தாதான் அவங்களும் பாடத்தை கத்துப்பாங்க. உண்மைய சொல்லணும்னா அவனை அங்கேயே கொன்னு தான் நினைச்சேன். பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்குறேன்னு. நான் கொடுக்க போற ரிசல்ட்ல எல்லாரும் அப்படியே ஆடி போயிடணும். என்ன சொன்னீங்க? மனுஷங்க செஞ்சது இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லைங்க அமிர்தா, நான் விழுந்தப்போ நீங்க என் கூட தானே இருந்தீங்க. நான் வலிக்கு விழுந்த மாதிரி உங்களுக்கு தோணுது? என்னங்க யோசனை பண்றீங்க சொல்லுங்க. நான் அப்படி விழுந்தப்போ வலிக்கு விழுந்த மாதிரி இருந்துச்சா? உண்மை சொல்லணும்னா அந்த நிமிஷத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது தாங்க நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களே உங்க கண்ணால பாத்தீங்க. நாம 2 பேரும் ஒன்னதான் இருந்தோம், பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அப்ப திடீர்னு யாரோ என்ன பலமா தள்ளிவிட்ட மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு தூரம் போய் விழுந்தேன், ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயத்தை வீட்டுல சொன்னா எல்லாரும் பயந்து போயிடுவாங்க தான் நான் யார்கிட்டயும் சொல்லங்க. நான் வலிக்கு விழுந்துட்டேன்னு போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. நம்ம எதிரி நம்ம கண்ணு முன்னாடியே துடிச்சு சாகுற மாதிரி பண்றது நம்ம லட்சியம் தானே. உண்மைய சொல்லணும்னா அவ உயிரையே பறிச்சிருப்ப. ஏங்க அமிர்தா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கோங்கிற விஷயத்த யோகிப்பீங்களா? அந்த மாதிரி எல்லாம் நடந்தா பொதுவா எல்லாருக்கும் பயம் வரும் இல்லையா? இல்லைங்க அமிர்தா. கவலையா இருக்கா? படபடப்பு? தப்பு. இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் அதை நான் சுத்தமா பெருசா எடுத்துக்கவே மாட்டேங்க. இதை எதுவுமே என் மனசை பாதிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேங்க. நான் ரொம்ப யோசிக்கிற விஷயம் என்னன்னா ஒண்ணுதாங்க, நீங்க. ஆமா அமிர்தா, எனக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேங்க. ஆனா உங்க விஷயத்துல உங்களுக்கு ஒரு சின்ன முள்ளு குத்துனாலும் என்னால தாங்கிக்கவே முடியாது. உங்களுக்கு சும்மா லேசா தலைவலி வந்தா கூட அதை தாங்கிக்க முடியாம என் மனசு படப்படணுங்க. உங்களுக்கு எப்ப என்ன ஆயிடுமோங்கிற பயம் என்னை துரத்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் என்னால தாங்கிக்க முடியாதுங்க, தாங்கிக்க முடியாது. ஆனா நான் எத்தனையோ தடவை உங்க மனசு புண்படுற மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன்ல. அப்படி இருந்த உங்களுக்கு என் மேல கோவமே வராதா? ஒரு குழந்தைகிட்ட தாய் கோவப்பட்டு பார்த்திருக்கீங்களா? அப்படி கோவப்பட்டா அது அந்த நிமிஷம் மட்டும்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களும் அப்படிதாங்க, சின்ன குழந்தை மாதிரி. பரவாயில்லங்க அமிர்தா, பரவாயில்ல. நீங்க எனக்கு எவ்வளவு வலியை கொடுத்தாலும் எவ்வளவு துக்கத்தை கொடுத்தாலும் நான் எனக்கு உங்களுக்கு துணையா தாங்க இருப்பேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் அதை நிறைவேற்றுவேங்க. அதுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேங்க. நிறுத்துங்க அர்ஜுன். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
தயவு செஞ்சு நீங்க இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. ஏன் அமிர்தா, உண்மையதான் சொல்றீங்களா? உண்மையாவே வருத்தமா இருக்கா? ஏங்க, என் வார்த்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல சித்ராமா, சாமிய கண்டாலே ஆகாத அளவுக்கு என்ன பிரச்சனை வந்தது? அது மட்டும் இல்லாம அந்த சிவலிங்கத்து மேல அவங்களுக்கு என்னமா அவ்வளவு கோபம்? அது என்னமே எனக்கு தெரியல சித்தையா. அவ வாழ்க்கையில இது வரைக்கும் நிறைய கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்துக்குமே இந்த சிவலிங்கம் தான் காரணம்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. கசப்பான சம்பவங்கள்னா? ஓ, உங்களுக்கு விஷயம் எதுவும் தெரியாதுல்ல? மயூரி ஆரம்பத்துல இருந்து அர்ஜுன் மேலதான் ஆசைப்பட்டான். அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் கூட நடந்துச்சு. ஆனா ஏதேதோ காரணத்துக்காக அவங்க கல்யாணம் நின்னு போச்சு. அர்ஜுன் அவளுக்கு கிடைக்கல. ஆனா அர்ஜுனை இவ எப்படியாவது நெருங்கி ஆகணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணா. கடைசியில இதெல்லாம் நடக்காத காரியம்னு தெரிஞ்சு அந்த கடவுள் மேலே இவளுக்கு வெறுப்பு வந்திருக்கலாம். அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு இல்லையா சித்தையா? அதுவும் சரிதான். சின்னவங்க இந்த மாதிரி பண்ணும்போது பெரியவங்க இது சரியில்லை தப்புன்னு எடுத்து சொல்லணும்ல. ஐயோ, இந்த வீட்டு பெரியவங்களுக்கும் அது மேல கோவம் இருக்கே சித்தையா. அப்படின்னா உனக்கு எல்லாத்தையுமே நான் தெளிவா சொல்லணும். பாட்டிக்கும் சிவலிங்கத்துக்கு மேல பயங்கர கோவம் இருக்கு. ஏமா? அதான் நீயே பாக்குறிய சித்தையா, இந்த வீட்டுல அசம்பாவிதங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த சிவலிங்கம் தான் காரணம்னு பாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்படியா விஷயம்? ஆமா, நீயே சொல்லு சித்தையா. அந்த சிவலிங்கம் இங்க இருக்கிறதுனால தானே தலைக்கு வரதெல்லாம் தலைப்பாகையோட போயிட்டு இருக்கு. இந்த வீட்டுல கொஞ்சமாவது அமைதி நிம்மதினு இருந்துகிட்டு இருக்கு. இல்ல நம்ம தலையெழுத்து நல்லலன்னா அதுக்கு சாமியை குத்தம் சொல்ல முடியுமா? நீயே சொல்லு. யாராவது இது வரைக்கும் கடவுளால ஒரு கெடுதல் நடந்திருக்குன்னு உதாரணம் சொல்ல முடியுமா? நீங்க சொல்றது ரொம்ப சரியாத்தான் இருக்கு சித்ராமா. நம்ம தலையெழுத்து சரியில்லைன்னா அதுக்கு சாமியை மட்டும் இல்ல வேற யாரையும் காரணம் சொல்றது தப்புமா. அது இருக்கட்டும், அந்த லிங்கத்தை எங்கேருந்து செஞ்சு கொண்டு வந்தாங்க? அது பார்க்கறதுக்கே ரொம்ப தெய்வீகமா இருக்கே. ஆமா சித்தையா, இத தக்ஷகா வனத்துல ஒரு பெரிய சிற்பி கிட்ட சொல்லி விசேஷமா செய்ய சொல்லிருக்காங்க. பாரு, எவ்வளவு லட்சணமா இருக்குல்ல. என்ன தக்ஷக வனமா? ஆமா சித்தையா, அது மட்டும் இல்ல, இந்த சிவலிங்கத்தோட கதை 1 2 இது மேல என்னமோ ஆரம்பத்துல இருந்து எல்லாருக்கும் ஒரு கண்ணு. லிங்கத்தை ஒருத்தர் வந்து பாபா ரூபத்துல வந்து திருடிட்டு போக முயற்சி பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் அமிர்தா எங்கெங்கயோ போய் தேடி கண்டுபிடிச்சு இந்த சிவலிங்கத்தை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டா. என்ன, அமிர்தா அம்மா போய் தேடி கொண்டு வந்தாங்களா? ஆமா சித்தையா, அது என்னமோ தெரியல, காடு மலைன்னு எல்லாத்தையும் தாண்டி போய் இந்த லிங்கத்தை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா. பாவமா தான் இருக்கு. ஆனா அதோட இந்த கதை முடியல சித்தையா. பாட்டியும் மயூரியும் சேர்ந்து இந்த சிவலிங்கத்தை மறுபடியும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்குள்ள எங்க அத்தை சண்டை போட்டு தடுத்துட்டாங்க. சிவலிங்கம் வீட்டுல தான் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அது என்னன்னு தெரியல, ஆரம்பத்துல இருந்தே மயூரிக்கும் அத்தைக்கும் இந்த சிவலிங்கத்தை கண்டாலே பிடிக்கவே பிடிக்கல. அந்த லிங்கம் வந்து இத்தனை நாள் ஆகியும் ஒரு தடவை கூட பூஜையும் பண்ணல, கையெடுத்தும் கும்பிடல. அது என்னமோ விடு சித்தையா, நான் தான் சொன்னல, அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு. அது என்னமோ சரிதாம்மா. பயம் பக்தி எல்லாம்
உள்ளே இருந்து தானா வரணும். நம்ம வற்புறுத்தி வரவழைக்க முடியுமா? சரி சித்தியா, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, நான் அதை போய் பாக்குறேன். இந்த விஷயத்தெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னேன்னு நீ யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது. ஏதோ நீ நம்பிக்கையானவனு எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், புரியுதா? அப்படின்னா அது ஒன்றும் சாதாரண சிவலிங்கம் கிடையாது. தமயந்தி அதை வீட்டை விட்டு வெளியேற்றணும்னு முடிவு பண்றான்னா அந்த சிவலிங்கத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அதை எப்படியும் நான் கண்டுபிடிச்சே தீரணும். அந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வந்தே ஆகணும். என்னாச்சு அமிர்தா, வருத்தப்படுறீங்களா? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நான் உங்க மேல காட்டுற அன்பு அக்கறை எல்லாம் உங்களுக்கு நாடகமா தெரியுது அர்ஜுன். இந்த அமிர்தா மேல உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சா? சச்சே, நான் அப்படி சொல்லலங்க. இல்லைங்க அர்ஜுன், என் பயமும் கவலையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களை பத்தி, உங்க பாதுகாப்பை பத்தி ஒவ்வொரு நிமிஷமும் உள்ளுக்குள்ளேயே நினைச்சு துடிக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த நேரத்துல உங்களுக்கு என்ன ஆயிடுமோங்கிற பயம் அது ஒவ்வொரு நிமிஷமும் என்ன துடி துடிக்க வைக்குது. யாரு எப்ப வந்து உங்களை என்ன பண்ணிடுவாங்களோ ஏது பண்ணிடுவாங்களோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் கழிச்சுக்கிட்டு இருக்கேன். இது எதுவும் உங்களுக்கு புரியாது. என்னோட பயம் என் ஒருத்திக்கு மட்டும்தான் புரியும். உங்களை யாரு வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு பயத்திலேயே ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க அமிர்தா, யாராவது என்ன சாகடிக்க வராங்களா என்ன? நீங்க இந்த மாதிரி பேசுறத பார்த்தா யாரும் உங்க கிட்ட வந்து என் உயிரை பறிச்சிடுவேன்னு சொல்லிட்டு போன மாதிரியே இருக்கே. உண்மைய சொல்லணும்னா அவ உயிரைய பறிச்சிருப்ப. என்ன அமிர்தா இது? அம்மா கிட்ட யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு பயந்து போயிருக்காங்க. நீங்களும் இப்படி பண்ணா எப்படி? ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நிஜமா நடக்க வாய்ப்பு இருக்கா? என்னமோ ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி கனவு வந்திருக்கும். அதுக்காக கனவு வந்ததெல்லாம் உண்மையாயிடுமா என்ன? கனவு என்னைக்கும் கனவு தாங்க. அத ரியாலிட்டியில யோசனை பண்ணி மனசை குழப்பிக்க கூடாது. சரி, இதை இப்படியே வளர விட வேண்டாம். நேரமாச்சு, படுத்துக்கோங்க. குட் நைட். ஏன் அர்ஜுன் பெட்ஷீட் ஏன் கீழே போடுறீங்க? மேல படுத்துக்கலாம் இல்லையா? என்ன சொன்னீங்க? அப்பா, என் வாழ்க்கை பூரா இந்த வார்த்தை கேட்கதாங்க நான் தவிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் மேலேயே படுத்துக்கிறேங்க. நீங்க சொன்னதுக்காக தான். ஐயோ, தப்பி தவறி இவர் என் பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறத சேஷா வந்து பார்த்துட்டா என்ன பண்றது? மறுபடியும் இவர் ஏதாவது செய்யறதுக்கு அவ யோசனை பண்ணா என்ன பண்றது? இல்ல, அப்படி நடக்க கூடாது. என்ன அமிர்தா, மறுபடியும் எங்க தொலைஞ்சு போயிட்டீங்க? இது பாருங்க, நீங்க பெட் மேல எல்லாம் படுத்துக்க வேண்டாம், கீழே படுத்துக்கோங்க, அதான் கரெக்ட். நோ, நீங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா உங்க பேச்சு நீங்களே கேட்க மாட்டீங்கன்னு நீங்க எப்போ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகங்க. இப்ப அதுக்குள்ள பேச்ச மாத்திரம் நல்லா இருக்குமா? நான் கீழே படுக்க மாட்டேன், நான் மேல தான் படுத்துப்பேன். சரி, நீங்க அங்க படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். சரி சரி, போங்க. அப்படின்னா உங்களுக்கு உங்க மேலே நம்பிக்கை இல்லை போல இருக்கு. என்ன சொன்னீங்க? இல்ல,
நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் மூலையில படுக்க போறேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்களும் மேலேயே படுத்துக்கோங்க. கீழே தான் படுப்பேன்னா உங்களுக்கு என் மேல இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னங்க. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். உங்க இஷ்டம். உத்பாலகா, உத்பாலகா, எங்க இருக்க உத்பாலகா? எங்க இருந்தாலும் சீக்கிரம் வா. உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். உன்னால எனக்கு ஒரு உதவி ஆக வேண்டி இருக்கு. ஒரு பெரிய ரகசியத்தை உடனே வெளியே கொண்டு வரணும் உத்பாலகா. சீக்கிரம் வா. உத்பாலகா, தாமதிக்காத. இது ஒண்ணு சாதாரண சின்ன ரகசியம் கிடையாது. எத்தனையோ வருஷங்களா எல்லாரும் அதிகப்படியான ஆர்வத்தோட தெரிஞ்சுக்கணும்னு காத்துட்டு இருக்கிற மகா ரகசியம். உன்னோட உதவி இல்லாம என்னால இதை செய்ய முடியாது. எங்க இருக்க? சீக்கிரம் வா. எதுக்காக என்ன அவசரமா வர சொன்ன? எந்த முக்கியமான விஷயத்தை பத்தி நீ என் கூட பேசணும்? உத்பாலகா, நான் இருக்கிற வீட்டுல ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிற சிவலிங்கத்துக்குள்ள ஒரு மகா ரகசியம் அடங்கி இருக்கு. அபூர்வமான சக்தியை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற அந்த சிவலிங்கத்துக்குள்ள அப்படி என்ன சக்தி இருக்குன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு உதவி எனக்கு கண்டிப்பா வேணும். அது சரி, சிவலிங்கத்துக்குள்ள எந்த ரகசியம் வேணா இருக்கட்டும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு என்ன பயன்? நீ இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள எத்தனை ரகசியங்கள் இருந்தாலும் அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த ரகசியங்களை வெளியில கொண்டு வரதுல எனக்கு எந்த விதமான ஆர்வமும் இல்லை. நான் கிளம்புறேன். அப்படி சொல்லாத உத்பாலகா. உன்னை பூமிக்கு வர வச்சது நாங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். நாகமணியை அடையறதுக்கு நம்ம தக்ஷக வம்சத்துக்கும் வாசுகி வம்சத்துக்கும் நடக்கிற யுத்தம் உனக்கு தெரியும்ல? தெரியும். ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சம்பந்தப்பட்டிருக்கு உத்பாலகா. எங்கேயாவது ரகசியம் இருக்குன்ற அறிகுறி தெரிஞ்சா நாம் அதை உதாசீனப்படுத்த கூடாது உத்பாலகா. இப்ப ஏற்கனவே வாசுகி வம்சத்து நாகராணி சேஷாவும் மாறு வேஷத்தை போட்டுக்கிட்டு நாகமணியை தேடி இந்த பூமிக்கு வந்துட்டாங்க. அவங்க நம்மளை விடவே ரொம்ப சக்திசாலிகளா இருக்கிறதுனால அவங்கள சுலபமா தோக்கடிக்க முடியாதுங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எந்த காரணத்தை கொண்டு நாகமணி அவங்க கைக்கு போய் சேரக்கூடாது. ஆனா மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம், அந்த நாகராணி எவ்வளவுதான் சக்திசாலியா இருந்தாலும் என்ன அவளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆமா, நீ சொல்ற விஷயங்கள் அத்தனையும் சரிதான். எந்த காரணத்தை கொண்டு அந்த நாகமணி வாசுகி வம்சத்தை சேர்ந்தவங்க கைக்கு கிடைக்க கூடாது. நாகமணியை எடுக்கக்கூடிய போராட்டத்துல நீ உதவியா இருப்பந்தானா உன்ன நான் இங்க வர வழைச்சேன். ஆமா, அப்படின்னா போராட்ட களத்துல நான் சொல்ற எல்லா காரியத்தையும் நீ மறுக்காம செஞ்சுதாகணும் உத்பாலகா. எந்த ரகசியங்கள் பின்னாடி என்ன உண்மைகள் அடங்கி இருக்கோ நமக்கு தெரியாது. சிவலிங்கத்துக்குள்ள இருக்கிற ரகசியம்னு சொன்னா அது நமக்கு பயன்படக்கூடிய ரகசியமா மட்டும்தானே இருக்க முடியும். ஒரு தடவை அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதுல தப்பில்லையே.
இந்த காரியத்தை உன்னால மட்டும்தான் செய்ய முடியும் உத்பாலகா. ஞாபகம் இருக்கட்டும், நீ எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியும் நம்மள நாகமணிக்கு பக்கத்துல கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். செய்வியா? நான் சொல்றத செய்வியா? அந்த சிவலிங்கத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க எனக்கு உதவி செய்வியா? நிச்சயமா. நாகமணியை அடையக்கூடிய எந்த போராட்டத்துக்கும் என்னுடைய உதவி நிச்சயமா இருக்கும். உன் விருப்பப்படியே செய்யறேன். சபாஷ் உத்பாலகா, சபாஷ்.